ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம அழகான ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒயிட் பேப்பர் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது நம்மக்கிட்ட சாதாரணமாக நார்மலான ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தாலே போதும். ரொம்ப அழகான நம்ம க்ரீட்டிங் கார்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரியே நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஈஸியான அழகான நம்ம க்ரீட்டிங் கார்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு இதை வந்து நல்லா மடித்து விட்டுடலாம். மாதிரி நம்ம ஒயிட் பேப்பரில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன எழுதணுமோ அதை வந்து நடுவில் வந்து நம்ம எழுதி விட்டுடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்து விஷஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதில் வந்து பென்சிலில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பென்சிலில் நான் எழுதிக்கிறேன். பென்சில் எழுதுனதுக்கு மேலேயே நம்ம வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ட்ரா பண்ணணுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ட்ரா பண்ணி விடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்க ஒயிட் பேப்பர்லேயே நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு க்ரீட்டிங் கார்டு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஃபோல்டு பண்ணால் அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம ஈஸியான ஒரு க்ரீட்டிங் கார்டு வெறும் ஒயிட் பேப்பர் வச்சு மட்டுமே நம்ம இதை ரெடி பண்ணலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம அந்த ஃபோல்டு பண்ணதுக்கு பக்கமே இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த க்ரீட்டிங் கார்டு பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அழகான க்ரீட்டிங் கார்டு நமக்கு கிடச்சிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் சாதாரணமாக நம்மக்கிட்ட இருக்க ஒயிட் பேப்பரை வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஸ்கெச்சஸ் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியான இந்த மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.